அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர் ரத்னா, ஜோதிடர் கலாநிதி. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வேலைக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 12, 2024. இன்று நாள் சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 8:19 வரை அஸ்வினி, பின்பு பரணி. திதி இன்று இரவு 8:37 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் அமிர்த சித்த யோகம். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசிர நட்சத்திரம் இன்று உத்திரம். கருத்தில் கொள்ளுங்க. ராசி சிம்மம் கன்னி. ராசி சிம்மம் கன்னி. நல்ல நேரம் காலை 10:45 to 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 to 1:15. மாலை 6:30 to 7:30. ராவு காலம் 1:30 PM, அதான் மதியம் 1:30 to 3 மணி. யமகண்டம் காலை 6 to 7:30. யமகண்டம் காலை 6 to 7:30. குளிகை காலை 9 மணி to 10:30. குளிகை காலை 9 மணி to 10:30. சூலம் வந்து தெற்கு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன். ராசி பலன் நட்சத்திர அடிப்படையில் மாறலாம். ராசிகள் அடிப்படையில் கருத்துக்கள் ஒரே போல தான் இருக்கும். நட்சத்திரங்கள் மாறதுனால அவங்களுடைய தசாபத்தின் அடிப்படையிலே அமையும். கருத்தில் கொள்ளுங்க. மேச ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்குது. எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் முயற்சி எடுத்து தான் செய்யணும். கருத்தில் கொள்ளுங்க. முயற்சி எடுத்தால் அவங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும். முயற்சி எடுக்காமல் அவங்களால இன்று அதாவது வெற்றி பெற முடியாது. அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் முயற்சித்து தான் வேலை செய்யணும். இன்று அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சோர்வாக தான் காணப்படும். ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு ஆக்டிவ் இருக்காது. அதனால அவங்களுக்கு அந்த அதாவது எப்படின்னா மனநிலை சரியாக இயங்கினா தான் மூளை இயங்கும். அதன் அடிப்படையில் எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க முயற்சித்து தான் செய்ய வேண்டிய நாளாக தான் இந்த நாள் அமையுது. அதை கருத்தில் கொண்டு அவங்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்க எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி தான். அதே போல் அவங்க இன்று ஏதாவது தேர்வு எழுதினாலும் இல்லை எந்த வேலைக்கு இன்ட்ரி போனாலும் அவங்க அதில் வெற்றி பெற்று இன்று அவங்களுக்கு இன்பமயமான நாளாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் கணவன் மனைவி இருவரிடமும் ஒற்றுமை இன்று அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடமும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களும் அதாவது அலுவலகத்தில் செல்லக்குள்ள சக ஊழியர்களும் நெருங்கி பழகுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் இன்று தொட்டதெல்லாம் பொன் போல அமைகிறா போல இன்று அவங்களுக்கு இன்பமயமான நாளாக தான் அமையுது. கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்குது. அவங்களை இன்று யாராவது புகழ்வாங்க. அலுவலகத்திலும் சரி, இல்லத்திலும் சரி, இல்லத்தி அரசிகளாக இருந்தால் கணவனிடத்தை அதாவது கணவன்மார்கள் அவர்களை வந்து புகழ்வாங்க. அதே போல் மனைவிகள் கணவனை புகழ்வாங்க. அதை கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த புகழ் சேர்க்கும் நாளாக தான் இந்த நாள் அமையுது. அலுவலகத்திலையும் உற்சாகமாக வேலை செய்வாங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் தொட்டதெல்லாம் வெற்றி தான். கடகராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் வந்து சரியாக அமையல. இன்று நாள் அவங்க வந்து கவனத்தோடு தான் செலவழிக்கணும். அதாவது கவனத்தோடு தான் செயல்படணும். ஏன்னா இன்ற நாள் அவங்களுக்கு தொட்டதெல்லாம் செலவு வைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள கவனமாக செல்ல வேண்டும். வண்டி வாகனம் பழுதடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் வாகனத்தை இயக்குங்கள். அதே போல் வண்டி எடுக்கக்குள்ள வண்டியில் பெட்ரோல் இருக்குதா என்பதை கருத்தில் கொள்ளுங்க. பிரேக் ஒழுங்காக பிடிக்குதா அதையும் கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா வாகனங்கள் இன்று அதிகமாக பழுதாக நிற்பதுக்கு
அதிகமான வாய்ப்புள்ளது. இல்லை உடல் வியாதிகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்று பொறுத்து மட்டும் கடகராசிக்காரர்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. அதை கருத்தில் கொண்டு இந்த நாளில் செலவிடுங்கள். பார்த்து கவனமாக செலவிடுங்கள். ஏன்னா இந்த நாள் செலவு செய்ய வேண்டிய நாளாக வருவதால் எந்த அடிப்படையில் வேணாலும் செலவுகள் வரலாம். யாராச்சும் உங்கள்கிட்ட கடன் கேட்கலாம். பார்த்து திரும்பி தரக்கூடிய நபராக இருந்தால் கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க. செலவை அதாவது செலவு ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்று உங்களால் முடிந்த அளவுக்கு செலவை சிக்கனமாக முயற்சித்து இந்த நாளை பயன்பெறுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்று கவனமாக இருக்கணும், கருத்தில் கொள்ளணும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் சுகம்தான், தொட்டதெல்லாம் வெற்றி தான். அலுவலகத்திலே அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், வீட்லேயே மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று நாளை அவங்க சுகமான நாளாக இந்த நாள் அவங்களுக்கு கழியும். இது ஒரு இனிமையான புதுமையான அனுபவமாக அவங்களுக்கு தெரியும். கருத்தில் கொள்ளுங்க. உடல் நிலையும் இன்று அவங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாக இருக்கும், மனநிலையும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இரண்டும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு புதுவிதமான சுகத்தை தரக்கூடிய நாளாக தான் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்குது. அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தரம் 1ஆம் பாதம் அதில் வரதுனால அவங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. ஆனால் ஒரு பாதன்றதுனால அவங்களுக்கு இந்த பாதிப்பு அவ்வளோ இருக்காது. இருந்தாலும் வண்டி வாணிச்சு செல்லக்குள்ள கொஞ்சம் விழிப்புணர்வு செல்லுங்க. சந்திராசனம் அது வேலையை செய்யும், கருத்தில் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு மிகவும் சுகமான நாள், கருத்தில் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி அடைவாங்க. யார்கிட்ட பேசினாலும் அதில் இவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் பாராட்ட பெறுவாங்க. இன்று அவங்க எந்த வேலையும் அதான் கடினமான வேலை செய்தாலும் அதை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருப்பதால் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவியும் ஒற்றுமை கூட, கருத்தில் கொள்க. கன்னிராசிக்காரர்கள் இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமாக கழிக்கலாம். துலா ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமார் தான். எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் தடங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மன உறுதியுடன் போராடுவீர்கள். ஒரு வேலையை உங்களால் முடிக்க முன்னாலும் அந்த வேலையை இன்று நம்ம கண்டிப்பாக முடித்து விடும் என்று உங்களுக்கு மன உறுதி மன பலம் அதிகமாக இருக்கும். அதை கருத்துப்படையில் தான் இன்று அமையும். ஆனால் எந்த வேலையை தொட்டாலும் 1க்கு 2 வாட்டி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதை கருத்தில் கொண்டு துலா ராசிக்காரர்கள் இன்று பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் மேல் அதிகாரிகிட்ட பேசக்குள்ள கவனம் தேவை. அவங்கக்கிட்ட அதாவது அவங்க உங்களை அதாவது எப்படி மதித்து பேசுகிறனாலும் நீங்கள் எதுவுமே பேசாமல் வந்துடுறது நல்லது. அவங்களே அவங்க தவற உணர்வாங்க. துலா ராசியை பொறுத்து மட்டும் இன்று மன உறுதியுடன் இருந்து அவங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டிய நாள், கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள். விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்க தொட்டதெல்லாம் வெற்றி தான். அதாவது இப்போ சிறு தொழில் செய்கிறவங்க இருந்தால் அதை வண்டியில் வச்சு வெங்காயம் விற்கிறவங்க, தக்காளி விற்கிறவங்க, பூண்டு விற்கிறவங்க, அதே போல் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு சுகமான அனுபவம் ஏற்படும். வீட்டிலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒற்றுமை கூடும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் அவங்கக்கிட்ட மிகவும் அன்பாக இருக்கக்கூடிய நாளாக தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறது. இன்று அவங்களுக்கு சுப பலன்கள் அதிகம், கருத்தில் கொண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்துங்க. இன்று நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதாவது எங்கன்னா கடன் கேட்டிருந்தாலும் அந்த கடன் கிடைக்கலாம், இல்லை ஏதாச்சும் லோன் போட்டிருந்தாலும் அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கலாம், கருத்தில் கொள்ளுங்கள். இன்று பொறுத்த மட்டும் வெற்றிகரமான நாளாகவும் சுகமான நாளாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைது, கருத்தில் கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அவங்க அதாவது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் இன்று அரசாங்கம் மூலமாகவும் சரி, நண்பர்கள் மூலமாகவும் சரி, இல்லை வேற என்ன யாரின் மூலியமாவது உதவிகள் கிடைக்க வேண்டி அதை பண உதவி எதிர்பார்த்துருந்தாங்கன்னா அந்த பண உதவி இன்று அவங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதை கருத்தில் கொண்டு அவங்கள் இந்த நாளை பயன்படுத்தலாம். அவங்கள பொறுத்த மட்டும் இது சிறுதொழில் செய்வர்களாக இருந்தால், அதாவது வெங்காயம் தக்காளி பூண்டு அது போல் வியாபாரம் செய்வர்களாக இருந்தால் இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அதே போல் சொந்தமாக
கடைகள் வைத்திருக்கிறவர்களுக்கோ இன்று லாபம் 2 மடங்கு கிடைக்கும், கருத்தில் கொடுங்க. இன்று தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தனம் கூடுதலாக வரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த நாளை அவங்க மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைது, கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்க எந்த வேலையை செய்தாலும் அதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஆனால் இன்று மகர ராசிக்காரங்களுக்கு பக்தி அதிகமாக இருக்கும், இறையருள் அதிகமாக இருக்கும். இந்த கோயில் திருப்பணிகள், கோயிலுக்கு சென்று வரதுலாம் இன்று மகர ராசிக்காரர்கள் அதிகமான ஈடுபாடில் ஈடுபட வேண்டியிருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். வீட்டிலேயும் இன்று பக்தியோடு இறைவனை வணங்க வேண்டிய சூழ்நிலை அமையும், கருத்தில் கொள்ளுங்கள். உடல்நிலையில் அதாவது உணவு கட்டுப்பாடு தேவை. உணவு கட்டுப்பாடு மகர ராசிக்காரர்களுக்கு அவசியம். ஏன்னா வாயு தொல்லைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாளாக அமையும், கருத்தில் கொண்டு மகர ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, கொஞ்சம் அதை விட கீழே தான் இருக்குது. அதை கருத்தில் கொண்டு கும்பராசிக்காரர்கள் இன்று நாளை கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏன்னா இன்று எந்த வேலை செய்தாலும் தாமதம் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் தடைகள் ஏற்படுத்தும் நாளாகவும் தான் இன்று கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு தங்கள் எந்த வேலை செய்தாலும் கவனத்துடனும் விழிப்புடனும் தவறுகள் எதுவும் நடக்காமல், இப்போ மேலதிகாரி ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா எந்த தவறும் நடக்காமல் விழிப்புணர்வோடு வேலையை செய்தாலும் பொறுமையாக செய்து நல்லபடியாக முடித்து கொடுக்க வேண்டியது தான் கும்பராசிக்காரர்களுடைய இன்று நாள் அமைஞ்சிருக்குது. அதே போல் கும்பராசிக்காரர்கள் இன்று கோபம் அதிகமாக வரும். அந்த கோபத்தை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். தேவையில்லாமல் இடத்தில் வார்த்தையை விட்டுட்டு மன கஷ்டப்பட்டுட்டு அடுத்த நாள் போய் அவங்கக்கிட்ட நம்மளால் பேச முடியாது. கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று சக ஊழியர்களிடத்திலும் சரி இல்லத்திலும் சரி அமைதியாகவும் கோபப்படாமல் கழிக்கக்கூடிய நாளாக இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் நீங்கள் இந்த நாளை கழித்தால் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக உங்களால் மாற்ற முடியும், கருத்தில் கொள்ளுங்கள். மீனராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். அதே போல் அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. இவங்க எல்லாரிடத்தும் மிகவும் அன்பை செலுத்துவாங்க. அதன் அடிப்படையில் இவங்களுக்கும் அந்த அன்பு திருப்பி கிடைக்கும், அதை கருத்தில் கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே இன்று ஒற்றுமை அதிகமாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் இவங்க கிட்ட மிகவும் அன்பாகவும் நெருக்கமாகவும் பழகுவாங்க. இந்த அடிப்படையில் இன்று அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், கருத்தில் கொண்டு இந்த நாளை மீனராசிகர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கன்னா யார்கிட்டையாச்சும் உதவி கேட்டிருந்தாலும் அது கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்று பொறுத்து மட்டும் நாள் அருமையாக இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான். நீங்கள் பல நாள் அதாவது எப்படின்னா அலுவலகத்தில் பிரச்சனைகள் யாரு கூட இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரக்கூடிய நாளாகவும் இன்று அமைஞ்சிருக்குது. அதன் அடிப்படையில் இந்த நாளை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். இந்த சந்திராஷ்டம் இருக்கிறவங்க கொண்டு கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ சிம்மத்துக்கும் கன்னிக்கும் சந்திராஷ்டம் அது வேலையே கண்டிப்பாக செய்யும். நீ செய்யணும்னா உடல்நிலையில் உபாதைகள் வரலாம். வண்டி வாங்கி செல்லக்குள்ளே பார்த்து செல்லணும், விபத்துகளை தவிர்க்கணும். போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து கையாளணும். அப்போ இந்த 3 விஷயங்களையும் கண்டிப்பாக சந்திராஷ்டம் செய்யும், அதை கருத்தில் கொள்ளுங்க. அது நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை இந்த சந்திராஷ்டம் இருக்கிறவங்க பார்த்து கவனமாக இந்த நாளை கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு எம்பெருமான் அருளாலும் முருகப்பெருமான் துணையாலும் முப்பெருங்கடவுள் விநாயகர் பெருமாள் ஆசீர்வாதத்தாலும் இந்த நாள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெற்றிகரமாக அமையட்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டுகொள்கிறேன். நன்றி, வணக்கம்.